ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். இன்னைக்கு வந்து நம்ம கார்டனில் செம்பருத்தி செடியில் எவ்வளோ பூத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். செடியில் வந்து இன்னைக்கு 5-6 பூத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது ஒரே செடியில் மட்டும்தான் பூக்குது. இன்னும் 3 செடியில் வந்து அரும்பு வச்சு வச்சு கொட்டி போயிடுது. அது என்ன தான் ப்ராப்ளம்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல. நல்லா நிறைய அரும்பு வைக்கிது மஞ்சள் கலர் செம்பருத்தியில் கூட, ஆனால் பூக்க மாட்டேங்குது, கொட்டிடுது கீழே. இது ஏதாவது பூச்சி இருக்குதா இல்லை என்ன ப்ராப்ளம்னே தெரியல. ஆரஞ்சு கலர் செம்பருத்தியில் வந்து அரும்பு வச்சிருக்குது. பார்க்கலாம் அது இன்னும் 2-3 நாளில் பூக்குதான்னு சொல்லிட்டு. நம்ம இல்லை தனியானா எடுத்து வைக்கலாம் அந்த செம்பருத்தி செடியை. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த செம்பருத்தி. இதை வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் 2 நாள் பொறுத்து நம்ம இதை அறுவடை பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காயிலேருந்து பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக விழுது கீழே. மழை பெஞ்ச தண்ணி மாதிரி விழுது. இந்த கத்திரிக்காய் செடியில் 3 கத்திரிக்காய் இருக்குது. இன்னொரு அந்த க்ரீன் பர்பிள் கலர் கத்திரிக்காய் செடியில் வந்து இப்போதான் அரும்பு வச்சிருக்குது. பூ வந்து வச்சிருக்குது. அதனால பூ வந்து காற்றுல கொட்டிடுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சு. அந்த மழையிலேருந்து இப்போ கொஞ்சம் செடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பாருங்கள் கனகாம்பர செடி, ஆரஞ்சு கலர் கனகாம்பர செடி. நம்ம இது புதுசாக மண் கலவை எல்லாம் மாற்றி வச்சுருக்குறோம். இப்போ எல்லாமே நிறைய பூ வச்சிருக்குது. 3 தொட்டியில் நம்ம வச்சுருக்குறோம் இந்த ஆரஞ்சு கலர் கனகாம்பரத்தை. 3 செடியில் வந்து 1 வந்து காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, மற்ற 2 நல்லா இருக்குது. இந்த கனகாம்பர செடியை நம்ம நேற்று தான் எடுத்து இந்த தொட்டியில் ஃபஸ்ட்டு சின்ன தொட்டியில் இருந்தது. இதை எடுத்துட்டு நம்ம புது மண்கலவை சேர்த்து இந்த பெரிய டப்பாயில் வச்சுருக்குறோம். இந்த ரோஸ்ட் வந்து கட்டிங் பண்ணி விட்டதுலேருந்து ரோஸ் சின்னதாக தான் பூக்குது. இதுக்கும் நம்ம புதுசாக ஏதாவது உரம் தயார் பண்ணி தான் நம்ம இதுக்கு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த சோயாபீன்ஸ் தண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி வந்து நான் கடுகு பவுட்ரு வந்து கடுகு ஊற வச்சுட்டு களைக்கொட்டையும் ஊற வச்சுட்டு 2த்தையும் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நாளைக்கு நம்ம அது கொடுக்கலாம். மல்லிகைப்பூ செடியில் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுலேயே நிறைய அரும்பு வச்சுருக்குது மல்லி. இந்த மல்லிகைப்பூ வந்து பூத்து முடிஞ்சோடனே நம்ம இதை கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டால் தான் நம்ம அடர்த்தியாக வரும்னு சொல்கிறாங்க. சில பேர் கட் பண்ணலான்றாங்க, சில பேர் கட் பண்ணக்கூடாதுன்றாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. நெல்லிக்காய் மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் மழை பெய்யவோ இது நல்லா சூப்பராகிடுச்சு இந்த நெல்லிக்காய் மரம். ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ நல்லா இருக்காது, இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. இந்த மல்லிகை செடியிலையும் நிறைய அரும்பு வச்சுருக்குது. எல்லா கலையிலையுமே அரும்பு தெரியுது இந்த மல்லிகைப்பூ செடியிலையும். சாமந்தி செடியில் வந்து அரும்பு வருது, ஆனால் அது எப்போ தான் பூக்கிறதுக்கு ரெடி ஆக போகுதுன்னு. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இது போல் வீடியோ நீங்கள் டெய்லியும் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.